चंद्रम गोपाल सूरींद्र तनूजरत्नम तत्प्राप्त वेदार्थ युगार्थ बोधम श्री श्रीनिवास गुरुम आश्रयामः वरददेशिक कृपापात्रं वरवरमणिकुलोद्भवम् आचार्य हृदय प्रवीणं वंदे संपत्कुमारं गुरुं श्रीशैलेश दयापात्रं दीपत्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवनं वंदे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नाथयामन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसन्दोहो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रदाम् ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் கிருபையாலே அந்த வேத மாதாவாகிய அந்த தாய்க்கு இந்த கூரத்தாழ்வானுடைய கிருதிகள் அவர் அருளி செய்த அந்த நூல்கள் எல்லாம் ஒரு மங்கள சூத்திரம் போலே விளங்குகின்றன. அப்படி அந்த ரத்தினங்களுக்குள்ளே ஸ்திரீஸ்தவன்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த ஸ்தோத்திர கிரந்தம், அந்த கிரந்தத்துல 8 ஸ்லோகம் வரைக்கும் நாம் நேற்று அனுபவித்தோம். இன்று 9வது ஸ்லோகம். பிராட்டிக்கு அமைந்த பெருமை என்ன? ஓம்கார பிரபவோ வேதாகான்னு சொல்றோம். வேதங்கள் எல்லாமே ஓம்ங்கிற அந்த பிரணவத்துக்குள்ளே அடக்கமாக இருக்கிறது. அப்படி அந்த பிரணவத்துக்குள்ளே அந்த பிராட்டிக்கும் அன்வயம் இருக்கிறது. பிரணவத்தாலே எம்பெருமானுடைய சொரூபம் மட்டுமல்ல, ஜீவாத்ம சொரூபம் மட்டுமல்ல, பிராட்டியும் குறிக்கப் பெறுகிறாள். ஆக எல்லா கிரந்தங்களுக்கும் தர்மம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமானது பிராட்டி. அந்த தர்மத்தால ஸ்தாபிக்கப்படுகிற அந்த தர்மி, அந்த ஒரு பண்பு அது எம்பெருமானாக விவரித்து காட்டப்படுகிறது. அதனால அந்த அகாரத்துல, அந்த ஓம்ங்கிற பிரணவத்துல ஆங்கிற ஒரு எழுத்து இருக்கு, ஊங்கிற ஒரு எழுத்து இருக்கு, மாங்கிற அந்த ஒரு எழுத்து இருக்கு. அதுல அகாரத்துல எம்பெருமானுக்கே உரியதாக அடையாளமாக சொல்லப்படுகின்றது. அந்த காரணத்துவம் ரக்ஷகத்துவம்னு 2 சொல்லப்படுகிறது. அகார வாச்சியத்தால அந்த எம்பெருமான் தான் காரணத்துவம். அகாரார்த்தோ விஷ்ணு ஜெகதுதய ரக்ஷா பிரளய கிருது. அதனால அகாரத்துல சொல்லப்பட்ட விஷயம் எம்பெருமானே ஜெகத்காரணத்துவம், எம்பெருமானுக்கே சர்வ ரக்ஷத்துவம் இருக்கு. இந்த இரண்டுமே பிராட்டியாலே தூண்டப்பட்டே செய்யப்படுகின்றன. அதைத்தான் முதல் ஸ்லோகத்துல சொல்றேன். அற்புதமான அந்த அர்த்தத்தை தான் முதல் ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் இது 3லையுமே பிராட்டியினுடைய அந்த அன்வயம் உண்டுன்னு சொல்றேன். அந்த சம்ஹாரத்திலையும் உண்டான்னு கேட்டா அத ஒரு ஸ்லோகத்துல விளக்க போற. அப்ப அங்க என்ன அர்த்தம்னு சொல்றேன். அதனால எம்பெருமானுக்கே உரிய தனிப்பட்ட அடையாளங்கள், அந்த அடையாளங்கள்ல ஜெகத்காரணத்துவம், சேஷசாயித்துவம், கருட வாகனத்துவம். எம்பெருமானுக்கு ஜெகத்காரணத்துவம் உண்டு. அவனுக்கு சொல்லப்பட்ட தனிமையா அடையாளங்கள்ல சேஷசாயித்துவம், இந்த திருவனந்தாழ்வானையே படுக்கையாக கொண்டவன். கருட வாகனத்துவம், அந்த கருடன் மேலே கருடாரூடனாக எம்பெருமான் காட்சி அளிக்கிறான். அதற்கு மேலாக சொல்லப்பட்ட ஒரு அடையாளம் தான் அவனே திருமாமகள் கேள்வனாக இருக்கிறான், ஸ்ரீயப்பதியாக இருக்கிறான். இது எம்பெருமானுக்குரிய தனிப்பட்ட அடையாளங்களிலே இந்த ஸ்ரீயப்பதித்துவம் எம்பெருமானுக்கு விசேஷமான அடையாளம். கிரீஷ்டதே லட்சுமிஷ்ட பத்னியோ என்று உபனிஷத்தும் தெரிவிக்கிறது. அதனால உபனிஷத்து தேடிண்டு போச்சு யாரு பரபிரம்மம்னு. சேஷசாயித்துவம் கேடவானத்துவத்தை பார்த்தது. இருந்தாலும் அதை உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்லணுமேன்னு எம்பெருமானுடைய திருமார்பை பார்த்தது. அந்த திருமார்புல பெரிய விராட்டியா இருந்தா சரி, இவரே பரபிரம்மம்னு ஆயிப்போச்சு. பரபிரம்மணி ஸ்ரீனிவாசே. அப்பேற்பட்ட அந்த பரபிரம்மம் அந்த ஸ்ரீனிவாசனான அந்த லட்சுமிநாதன் தான், அந்த லட்சுமிபதி தான் என்று வெளிச்சம் போட்டு காட்டியது வேதாந்தம். அதற்கு மேலாக அந்த பிரணவத்துல விளக்கமாக சொல்லப்பட்டுள்ள அகார வாச்சியனான நாராயண பதத்துல
அதுல நாரபதத்துல லக்ஷ்மியினுடைய தன்மை வெளிப்படையாகவே கூறப்படுகிறது. அடுத்தாப்புல பிரணவத்துல ஜீவாத்மாவுக்கு உரியதாக சொல்லப்படும் அடிமை. பின்னால ஓம் நமோ நாராயணாயன்னு ஒரு ஆயப்பதம் சேர்ந்து இருக்கு. அந்த ஆயப்பதம் 4ஆம் வேற்றுமை உருவு அங்க தெரியும்படி இருக்கு. பிரணவத்துல மறைந்து இருக்கிறது. அப்படி இருக்கிற காலத்துல அந்த அடிமையும் இருவர் சேர்த்தியிலே, அந்த அடிமையும் இருவர் சேர்த்தியிலே என்று அந்த ஆய சப்தத்திலையும் பெரிய பிராட்டி அந்த லுப்த சதுர்த்தி அந்த மறைந்த அந்த 4ஆம் வேற்றுமை உருவிலும் பெரிய பிராட்டியாருடைய சேர்ந்தே இருக்கிறாள் என்று நிரூபிக்கப்பட்டது. சரி, இந்த அகார வாசியத்துல எம்பெருமான நாராயண பதத்தை உறுதியிட்டு சொல்லணுமே. அப்படி சொல்லுகின்ற காலத்துல பிற தெய்வங்களை காட்டிலும் எம்பெருமானுக்கு வேறுபாடு ஒரு தனி சிறப்புன்னு சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்ற காலத்துல திருமாமகள் கேள்வன், அதனால நூலாட்டி கேள்வனா இருக்கான் எம்பெருமான். அந்த நூலாட்டி கேள்வன் அவன் நூலை பிடிச்சு அப்படியே ஆற்றான். எம்பெருமான ஆட்டி வைக்கிறான். அது நூலாட்டி கேள்வன். இந்த விஷயத்தை எல்லாமே முதல் ஸ்லோகம் என்ன, 2வது ஸ்லோகம் என்ன, 3வது ஸ்லோகம் என்ன, எல்லா ஸ்லோகத்திலையும் காட்டுறார் அந்த அர்த்தத்தை பூரா ஸ்ரீ கூறத்தாழ்வான். அந்த நூலாட்டி கேள்வனான அந்த எம்பெருமான், அது எம்பெருமானுக்கு தனிச்சு சிறப்பாக சொல்லப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கிறது. கிரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்யம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அந்த பூமி பிராட்டியும் பக்கத்துல பெரிய ஸ்ரீதேவி நாச்சியாரையும் சேர்ந்து இருக்கிற அந்த எம்பெருமான். அதனால இப்படிப்பட்ட காரணங்களால ஓம்னு சொல்லக்கூடிய அந்த பிரணவார்த்தம், அப்பேற்பட்ட அந்த பிரணவார்த்தத்துல அந்த அகாரத்திற்கு உண்டான பொருளை சொல்லுகின்ற காலத்திலையும் உகாரத்துக்கு உண்டான பொருளை சொல்லுகின்ற காலத்திலையும் ஜீவாத்மா அவனுக்கு சேஷத்துவம் இருக்கு, அந்த பாரதந்திரியம் இருக்கு. அந்த சேஷத்துவமும் அந்த பாரதந்திரியமும் தனித்த நாராயணனுக்கு இல்லை, ஸ்ரீமன் நாராயணனுக்கே இருக்குன்னு சொல்லி இப்படி அந்த பிராட்டியுடைய வைபவத்தை சேர்த்துத்தான் அந்த தனி பிரணவங்கிற அந்த கிரந்தத்துல பிள்ளை லோகாச்சாரியர் நமக்கு அற்புதமாக எடுத்து காட்டியுள்ளார். அதனால அந்த ஸ்ரீயோட பெருமையை வெளியிடாத ஆச்சாரியர்களே கிடையாது. அப்படி அந்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக அந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் கண்டு தெளியும்படி, சேவிக்கும்படி, கண்டு அனுபவிக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு கிரந்தம் தான் இந்த ஸ்ரீஸ்தவம். அதனால எப்படி ஒரு கிரகஸ்தன் ஆகுவதற்கு முன்பாக பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், பானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு சொல்றோம். அதுல உத்தம ஆசிரமி கிரகஸ்தாசிரமம். யாரு கிரகஸ்தனா இருக்கானோ கார்கஸ்தியம்னு வேறு. அந்த கார்கஸ்தியன் அவனுக்கு மட்டுமே தான் யாகங்கள் செய்வதற்கு உரிமை இருக்கிறது. பிரம்மச்சாரிக்கு லௌகிக அக்னி, வைதிக அக்னி இல்லை. அப்படி அவன் பிராஜாபத்தியம் அந்த மாதிரி விரதங்கள்லாம் முடித்துண்டு அதுக்கப்புறம் பிரம்மச்சரியத்தை விட்டுட்டு இந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு வரான். அதனால அவனுக்கு அப்போதான் யாகங்கள் செய்வதற்கும் வேள்விகள் செய்வதற்கும் முழுமையான ஆராதனம் செய்வதற்கும் எல்லா உரிமையும் அவனுக்கு அப்போதுதான் அளிக்கப்படுகிறது. அற்புதமான பிரம்மோற்சவம். அந்த பிரம்மோற்சவம் துவஜாரோகணம் பந்தனம் ஒரு பிரம்மச்சாரி பண்ண மாட்டான், அந்த கிரகஸ்தன் தான் போய் பண்ணுவன். அதே போலத்தான் திருமகனோடு கூடியில்லாத எம்பெருமானுக்கு ரட்சகத்துவம் இல்லை, சேஷித்துவம் இல்லை. இதையெல்லாம் நம்ம ஆச்சாரியர்கள் பின்னால ரகசிய கிரந்தத்துல அற்புதமாக காண்பித்துள்ளார்கள். அதையெல்லாம் மிக அற்புதமாக இதிலே காட்டியிருக்கிறார். அந்த 6வது ஸ்லோகத்துல எம்பெருமானுக்கு அந்த லக்ஷ்மி கடாட்சம் அவனுக்கும் பிரார்த்தனீயமா இருக்கு. அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை எம்பெருமானும் விரும்புறான். ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் இருந்தால்தான் ரட்சகத்துவம் சித்திக்கும். லக்ஷ்மி கடாட்சம் இருந்து கூட லக்ஷ்மி இருந்தால்தான் தனக்கு சேஷித்துவம்னு சொல்லக்கூடிய அந்த தலைவனாக இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் நாதனாக இருக்கக்கூடிய அந்த தன்மை அவனுக்கு இருக்கும். அந்த லக்ஷ்மி சம்பந்தமோ லக்ஷ்மி கடாட்சம் இல்லைன்னா இது இரண்டுமே அவனுக்கு இருக்காது. அதனால திருவுக்கும் திருவாகிய செல்வன் அப்படின்னு எம்பெருமானுக்கு பேர் வந்ததுன்னா அதுக்கு காரணம் இந்த திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் அப்படின்னு அவனுக்கு ஒரு பெருமை கிடைச்சதுன்னா அதற்கு காரணம் இந்த பிராட்டியினுடைய கடாட்சம். அதனால அவனுக்கு நிரூபகம், பெருமானுக்கும் பிராட்டியை நிரூபிக்கின்ற காலத்துல
அந்த மாணிக்கத்தையும், இந்த மாணிக்கத்தினால வரக்கூடிய ஒளி, பூவையும், அந்த பூவிலிருந்து வரக்கூடிய மனம், அப்புறம் பிரபை, அந்த பிரபையிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி. அதனால மணியை அணி உருவில் என்று அற்புதமாக இப்படி இந்த ஆழ்வார்கள் பாசுரங்களை எல்லாம் நன்றாக அந்த பாசுரங்களை எல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டுதான் இந்த ஸ்ரீஸ்தவங்கிற அற்புதமான நூலை கூறத்தாழ்வான் நமக்கெல்லாம் அளித்துள்ளார். திருமார்பா உனக்காகி தொண்டுபட்டேன், ஏ திருமார்பா உனக்காக நான் தொண்டுபட்டேன். அதனால அந்த லக்ஷ்மி கடாட்சம் எம்பெருமானுக்கும் அவசியம். அவனும் அதை எதிர்பார்க்கிறான். இவள் தர்ம பத்னியாக இருக்கிறாள். அதனால இந்த திருமார்பா உனக்காகி தொண்டு பெட்டனான்ங்கிற. அதனால ஆத்மாவுக்கு மிதுன சேஷத்துவமே சொரூபமா இருக்கு. நல்ல எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஜீவாத்மாவுக்கு என்ன சேஷத்துவம், என்ன அடிமைத்தனம்னு கேட்டா யாருக்கோ அடிமையா இருக்கிறது இல்லை, எந்தெந்த தெய்வங்களுக்கோ அடிமையாக இருப்பதில்லை, பரம்பொருளான அந்த நாராயணனுக்கே அடிமையாக இருப்பது. அதுவும் பிரம்மச்சாரி நாராயணன் இல்லை, அவன் கிரகஸ்தன், அவன் லக்ஷ்மிபதியா இருக்கிறான், ரமாபதியாக இருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த நாராயணனும் லக்ஷ்மியும் கூடிய மிதுன சேஷத்துவம். அதனால ஏகாயன மதம் இல்லை, இது மிதுன சேஷத்துவமா இருக்கு. ஏகம் இல்லை, இது துவே. அதனால மிதுன சேஷத்துவமே இந்த ஆத்மாவுக்கு சொரூபமா இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் பிரகிருதி பிரத்திய தாதுக்களையும் விடாமையாலே, எம்பெருமான் நம்ம பிரகிருதிக்கு அஜானு வேறு. அந்த அது பிரகிருதி தத்துவம் நித்தியமா இருக்கு. பிரகிருதி தத்துவம் நமக்கு அஜகானு வேறு, அந்த பிரம்மனுக்கும் அஜகானு வேறு. எப்படி இந்த சேதனங்களை அந்த எம்பெருமான் விடாமல் இருக்கிறானோ அதே போலத்தான் இந்த ஸ்ரீ சம்பந்தமும் அவ்வாறு அனுசந்திக்கப்படுகிறது. அதனால அந்த எம்பெருமான் பத்தி விசிஷ்ட பிரம்மம்னு சொல்லுகின்ற காலத்துல அந்த எம்பெருமானுக்கு 2 அடையாளங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்னு ஜெகத்காரணத்துவம், இன்னொன்னு மோட்ச பிரதத்துவம். ஆக மோட்சம் கொடுக்கிற அதிகாரமும் அந்த எம்பெருமான்ட்ட இருக்கு, ஜெகத்காரணமும் அந்த எம்பெருமான்ட்ட இருக்கு. இது ரெண்டிலையுமே ஸ்ரீ சம்பந்தம் இருப்பதால் தான் இரண்டும் நடக்கின்றது அப்படின்னு சொல்லி நமக்கு அற்புதமாக காண்பித்துள்ளார்கள். இந்த மாதிரி பல விஷயங்களை, பிராட்டியுடைய வைபவத்தை எல்லாம் நாம 8 ஸ்லோகங்கள் அனுபவிச்சோம். இப்ப இன்னைக்கு 9வது ஸ்லோகத்தை நாம பார்க்க போறோம். லோகே வனஸ்பதி பிருகஸ்பதி தாரதம்யம் யஸ்யாஹ பிரசாத பரிணாமமுதாஹரந்தி சா பாரதி பகவதி து யதீயதாசி தாம் தேவதேவ மகிஷீம் ஸ்ரீயம் ஆஸ்ரயாமஹ. அற்புதமான இந்த 8வது ஸ்லோகம். இந்த 8வது ஸ்லோகத்துல லோகே வனஸ்பதி பிருகஸ்பதி தாரதமியம். இந்த லோகத்துல வனஸ்பதி பிருகஸ்பதி அப்படின்னு 2 இருக்கு. பிருகஸ்பதி சுவாமி வந்திருக்காரு ஆத்துல. நம்ம பார்த்து வாத்தியார் சுவாமியை நம்ம பிருகஸ்பதினு சொல்றோம். ஏன்னா அறிவில் சிறந்தவரா இருக்கார். நமக்கு அவர் தான் பௌரோகித்தியம் பண்ணி வைக்கிறார் ஆத்துல. அதனால அறிவில் சிறந்தவர்கள், படித்தவர்கள், பண்டிதர்கள், அவர்களுக்கு பிருகஸ்பதினு பேர். வனஸ்பதினு சொல்லியாச்சுன்னா அது இந்த மரம் செடி கொடியெல்லாம் இருக்கு இல்லையா, அது அந்த சமூகத்துக்கு வனஸ்பதினு பேர். அதுக்கெல்லாம் அறிவுல சிற்றறிவா இருக்கக்கூடிய மூடர்கள், அந்த 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 மூடர்களை வனஸ்பதினு சொல்றாங்க. மூடன் அறிவில் சிறந்தவன் பிருகஸ்பதி, அறிவிலே ரொம்ப தாழ்ந்தவன் வனஸ்பதி. தாரதமியம், அந்த வேற்றுமையானது லோகத்துல இருக்கு இல்லையா. யஸ்யாக, யாருடைய, எவனுடைய, பிரசாத பரிணாமம், அனுகிரகத்தின் ஏற்றத்தாழ்வாகிற மாறுதல் அடியாக வந்ததென்று உதாகரந்தி சொல்லுகிறார்களோ. இப்படி வனஸ்பதி பிருகஸ்பதி இந்த லோகத்துல அவன் முட்டாள், இவன் புத்திசாலி, அவன் பாமரன், இவன் பண்டிதன், அவன் படித்த அறிவாளி, இவன் ஒன்றும் அறியாதவன்
இந்த மாதிரி தாரதமியம்லாம் இந்த லோகத்துல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுகிறார்கள். எல்லாருமே சொல்லக்கூடியது தானே இந்த விஷயம். நீ மாடு மேய்க்க தான் போகணும் அப்படிலாம் நிறைய இந்த லோகத்துல பேச்சுக்கள் உலாவுகின்றன. பிரசாத பரிணாமம், அது அனுகிரகத்தால வரக்கூடிய ஏற்றத்தாழ்வு, அது மாறுதல் அடியாக வந்ததென்று உதாகரந்தி சொல்லுகிறார்களே. சா பகவதி, அப்படி பூஜிக்க தகுந்த பகவதி. பகவான்னா என்ன? பூஜிக்க தகுந்தன்னு அர்த்தம். அவன் யாரு பூவும் பூசணைக்கும் தகுதியானவன் அர்த்தம். பூஜிக்க தகுந்தவனுக்கு பகவான்னு பேரு. இவ பகவதி, இவ நாம் அர்ச்சிப்பதற்கு தகுந்தவாறு இருக்கு. சா பகவதி பாரதி தூ, அப்படி பூஜிக்க தகுந்த அந்த சரஸ்வதி தேவி கூட. சரஸ்வதி தேவி கடாட்சம் வேணும். நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதாரயேத் அப்படின்னு பாரதத்தோட ஆரம்ப மங்கள ஸ்லோகத்துல சரஸ்வதிங்கிற வியாசர் அந்த வாக்கோட பெருமையை சொல்றார். அந்த வாக் விலாசம் அப்பேற்பட்ட அந்த சரஸ்வதி தேவி. அதனால சரஸ்வதி படத்தை தான் வச்சு கொண்டாடுறோம் நம்ம இன்னைக்கு. சரஸ்வதி பூஜை ஒரு நாள் வச்சுட்டு இருக்கோம். அந்த சரஸ்வதிய லோகம் பூரா சேவிக்கிறது. சா பகவதி, அப்படி பூஜிக்க தகுந்தவளா இருக்காள் அந்த சரஸ்வதி. பாரதி தூ, அந்த சரஸ்வதி தேவியும் கூட. யதீய தாசி, அவ யாருக்கு தாசியா இருக்கா? யாருக்கோ தாசியா இருக்கா. யாருன்னு கேட்டோம். தாம், அப்படி பெருமையுள்ள தேவதேவ மகிஷி, தேவதேவனான எம்பெருமான், சிரத்தினால் என்ற இலங்கை சற்ற தேவனே தேவனாவான். ஆக அந்த தேவதேவனானுக்கு எந்த எம்பெருமான்? அந்த பெரிய பிராட்டியார், அந்த மகாலட்சுமி தாயார். அந்த தாயாருக்கு இவ தாசியா இருக்க. சா பகவதி பாரதி தூ யதீய தாசி, லோகம் பூரம் பூஜிக்கிறது அப்பேற்பட்ட அந்த சரஸ்வதி தேவி. தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி, இந்த உபனிஷத் வாக்கியத்துக்கு நீர் அர்த்தம் சொல்லுன்னு கேட்டா சரஸ்வதி பீடத்துல. அந்த சரஸ்வதி தேவி உடனே எம்பெருமானார் எடுத்து வியாக்கியானம் பண்ணி காமிச்சார். பரம சந்தோஷம் அடைந்தா. அதனால பாஷ்யக்காரன், எல்லாரும் பாஷ்யக்காராதான் லோகத்துல. எல்லா கிரந்தமும் இருக்கு. எத்தனையோ கிரந்தங்களுக்கு எல்லாம் பாஷ்யக்காரன் சொல்றோம். சங்கர பாஷ்யம்னு சொல்றோம், மத்வ பாஷ்யம்னு சொல்றோம், ஸ்ரீகண்ட பாஷ்யம்னு சொல்றோம், மகாபாஷ்யம்னு சொல்றோம், ராமாயண பாஷ்யம், பாகவத பாஷ்யம், இது விஷ்ணு புராணத்துக்கு உண்டான பாஷ்யம்னு சொல்றோம். ஆனா ஸ்ரீ பாஷ்யம் அப்படின்னு ஒன்னே ஒன்னதுக்கு தான் பேரு. அது பகவத் ராமானுஜர் பண்ண பிரம்மசூத்திர விளக்க உரை விரிவுரை. வியாசர் பண்ண பிரம்மசூத்திர விரிவுரை விளக்க உரைக்குத்தான் ஸ்ரீபாஷ்யம் பேரு. அந்த ஸ்ரீபாஷ்யம்ங்கிற அந்த நாமகரணத்தை சூட்டி அந்த எம்பெருமானாருக்கு ஸ்ரீபாஷ்யகாரர். தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷரிங்கிற உபனிஷத் வாக்கியத்துக்கு இந்த ஆச்சாரியாளுக்குள்ள சரியான ஒரு உதாரணத்தை சொல்லி அந்த அந்த வாக்கியத்தை எல்லோரும் அறிந்து கொள்ளும்படி வெளியிட்டு அருளினார். அதனால அவருக்கு ஸ்ரீபாஷ்யகாரங்கிற திருநாமத்தை சூட்டி அற்புதமான அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவர்னு சொல்லக்கூடிய அந்த திவ்யமங்கல விக்கிரகம் அதையும் பிரசாதித்தான்னு சரித்திரத்துல சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த சரஸ்வதி தேவி பூஜிக்க தகுந்தவளா இருக்கா. லோகமே அவளை கொண்டாடுறது. சரஸ்வதி கடாட்சம் வேணும், சரஸ்வதி கடாட்சம் வேணும்னு எல்லாரும் குழந்தைய நம்ம ஆசீர்வாதம் பண்றோம். அப்பேற்பட்ட அந்த சரஸ்வதி தேவி யதீய தாசீதாம் தேவதேவ மகிஷி, அப்பேற்பட்ட உனக்கு அவ தாசியா இருக்கா. ஆக இந்த பெரிய பிராட்டியார் தான் அந்த சரஸ்வதி தேவிக்கும் அனுகிரகத்தை கொடுக்கிறார். அதனால வித்யாலட்சுமியா இருக்கா, வீரலட்சுமியா இருக்கா. இப்படி எல்லா விதமான லோகத்துல சொல்லக்கூடிய அத்தனை விதமாகவும் அந்த பெரிய பிராட்டியார் இருக்கிற காரணத்தினால இந்த சரஸ்வதி தேவி அந்த மகாலட்சுமிக்கு கைங்கரியம் பண்ற. உனக்கு தாசியா இருக்கா. அப்போ எப்போ தாசின்னு சொல்லிட்டோமோ, எப்போ கிங்கரால்னு சொல்லிட்டோமோ, எப்படி உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவளா இருக்கான்னு சொல்லிட்டோமோ, அப்பவே இவளுக்கு அந்த மகாலட்சுமி தாயாருக்கு உயர்ந்த ஸ்தானம் வந்துருத்தோம். அந்த ஸ்தானம்தான் தேவதேவ மகிஷி ஸ்ரீயம் ஆசிரயாமகா. அப்பேற்பட்ட அந்த லட்சுமியை சரணமடைகிறோம் என்று இந்த ஸ்லோகத்துல அற்புதமாக காண்பித்து கொடுக்கிறார்.
லக்ஷ்மி கடாட்சம் பெற்றவர்கள் மக்கள் வாக்தேவியான சரஸ்வதியும் தாசானு தாசியாக காத்திருப்பாள் என்கிறார். ஆக லக்ஷ்மி கடாட்சம் வந்துருத்துனா சரஸ்வதி கடாட்சம் தாமே வரும் அப்படின்னு இதுல சொல்றார். அதனால அப்பேற்பட்ட அந்த லக்ஷ்மி கடாட்சம் சரஸ்வதி கடாட்சத்தோடு சேர்ந்தே வருகிறது. வேடிக்கைக்கு சொல்லுவா அந்த காலத்துல நிறைய சரஸ்வதி இருக்கா, அதனால லக்ஷ்மி வரலன்னு. இல்லை இல்லை, அங்க லக்ஷ்மி கடாட்சமும் நிறைய இருக்குன்னு அர்த்தம். வெறுமன செல்வத்தை வச்சு மட்டும் அந்த லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லக்கூடியது. அந்த அறிவு செல்வம் இருக்கே, அந்த ஞான செல்வம், அந்த செல்வத்தையும் இந்த பெரிய விராட்டியாரை வணங்குகிறார். இதத்தான் நம்ம பூர்வாச்சாரியர்கள் இந்த ஸ்தோத்திரம் பண்ற காலத்துல, பெருமான ஸ்தோத்திரம் பண்ற காலத்துல எனக்கு ஞானத்தை கொடு, அந்த வாக்விலாசத்தை கொடு, ஒன்ன நான் ஸ்தோத்திரம் பண்றேன், அடியே நீச்சம்தான் இருந்தாலும் ஒன்ன பண்றேன்னு எல்லோரும் பிரார்த்திக்கிறார்கள். அதனால செல்வத்துள் செல்வம் இப்பேற்பட்ட இந்த ஞான செல்வத்தான். அப்பேற்பட்ட அந்த ஞான செல்வத்தை எல்லாம் அளிக்கக்கூடிய அந்த சரஸ்வதி தேவி இந்த பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி தாயாருக்கு தாசியா இருக்கா. அதனால இந்த பிராட்டியோடைய கடாட்சம் வந்ததுன்னா சரஸ்வதி தேவியோடைய கடாட்சமும் நமக்கு அதுவாகவே வந்துவிடும். அதனால இந்த உலகத்துல மிகுந்த அறிவுள்ள ஒருவனைத்தான் பிரகஸ்பதினு சொல்றோம். பிரம்மாவுக்கு பிரகஸ்பதினு வேறு. ஏன்னா நம்மை காட்டிலும் இந்த சேதனர்களுக்குள்ளே பிரம்மாவுக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தி. ஏன்னா 4 வேதத்தையும் அத்தியனம் பண்ணவர். அவர் சிருஷ்டி கர்த்தாவா இருக்கார். எம்பெருமானுடைய நியமனம் அடியாக அந்தர்யாமியா எம்பெருமான் இருக்கான். பிரம்மாவுக்கு சிருஷ்டி கர்த்தாவா இருக்கார். அவருக்கு பிரகஸ்பதினு வேறு, பிதாமகர்னு வேறு, பிரகஸ்பதினு வேறு. அப்பேற்பட்ட அந்த பிரம்மா. அதனால பிரகஸ்பதினு சொல்லியாச்சுன்னா அறிவில் சிறந்தவன் அர்த்தம். சரி, ஒருத்தனுக்கு அறிவில்லை அப்படின்னா அவனை ஒரு மரமாக வர்ணிக்கிறார். மரத்துக்கு என்ன இருக்கு? ஓரறிவு தான் இருக்கு மரம் செடி கொடிகளுக்கு. அதனால அவனுக்கு வனஸ்பதினு பேர். அப்பேற்பட்ட அந்த மரமா இருந்தாலும் அவனுக்கும் அந்த அறிவற்றவைகளுக்குள் சிறந்தது மரமா இருக்கு இல்லையா. சாதாரண செடி கொடியை காட்டிலும் செடி கொடி எவ்வளவோ இருக்கு லோகத்துல, அதுக்குள்ள மரம் சிறந்தது தானே. மரத்தை தானே பெருசா சொல்றோம். மரத்துக்கு கீழே தான் அந்த செடி கொடியெல்லாம் வருது. அதனால அப்பேற்பட்ட அந்த அறிவுள்ளவர்கள் சிறந்தவர் தேவகுருவான பிரகஸ்பதி. அவருக்கும் பிரகஸ்பதினே பேர். தேவகுருக்கு பிரகஸ்பதினு பேர். அசுராலாகிய ராட்சசான் அவருடைய குருவுக்கு சுக்கராச்சாரியார்னு பேர். அதனால மரம் என்றும் பிரகஸ்பதி என்றும் சொல்லுவதற்கு காரணம் அறிவின்மையும் அறிவில்லாமையும் தான். அவன் புத்திசாலி, அவனை பிரகஸ்பதினு சொல்லிடுறோம். தேவகுரு அவருக்கு பிரகஸ்பதினு பேர். ஒரு குருஸ்தானம், ஒரு பண்டித ஸ்தானம், ஒரு வாத்தியார் சுவாமி, அவெல்லாம் பிரகஸ்பதி. அது அறிவின்மை, அது அறிவு உள்ளமையை காட்டுறது. இதற்கு எதிராக வனஸ்பதினு சொன்னா அறிவின்மையை காட்டுறது. இப்படி லோகத்துல நிறைய வேறுபாடு இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னா அந்த கலைமகள் கருணை இல்லைன்னு பார்க்கணும். கலைமகள், அலைமகள், மலைமகள்னு கொண்டாடுறோம். அந்த கலைமகள், அந்த சரஸ்வதி தேவி, அவருடைய கடாட்சம் யாருக்கு முழுமையாக இருக்கிறதோ அவர்கள் பிரகஸ்பதி ஆகிறார்கள். அப்பேற்பட்ட அந்த சரஸ்வதி தேவியுடைய கடாட்சம் இந்த புவியில எல்லோருக்கும் இல்லை. சில பேருக்கு முழுமையா இருக்கிறது. அவர்களை கவிகள் என்று கொண்டாடுகிறோம், பண்டிதர்கள் என்று கொண்டாடுகிறோம், சான்றோர்கள் என்று கொண்டாடுகிறோம். இப்படி உலகத்தார் அனைவரையும் கொண்டாடுவதற்கு காரணமா அந்த வித்யை இருக்கு. அந்த வித்தியைகளுக்கெல்லாம் அதிஷ்டான தேவதையாக சரஸ்வதி தேவி. ஆய கலைகள் 64. இந்த 64 கலைகளுக்கும் ஒரு தேவதையாக இருக்கக்கூடியவள் சரஸ்வதி தேவி. அப்பேற்பட்ட அந்த சரஸ்வதி தேவி கூட லக்ஷ்மி தேவிக்கு அடிமை செய்கிறவளாய் இருக்கிறாள். அதனால சரஸ்வதி தேவியால வணங்கப்பட்ட அந்த பெரிய பிராட்டியாரை நாமும் வணங்குவோம்னு சொல்றாரு அந்த இடத்துல. யதீய தாசி. அப்பேற்பட்ட ஆளவந்தா சதுஸ்ரயில சொல்றாரு இல்லையா, பிரம்மேஷாதி சுரவிரஜக சதயித தாச தாசி கணஹ.
ஆளவந்தார் சதுஷ்டோகில அற்புதமா எடுத்து காட்டுறார் நமக்கு. அதனால இந்த பிரம்மா ருத்ரன் முதலான தேவர்கள் எல்லாம் தங்கள் தங்கள் மனைவிமாவுடன் பிராட்டிக்கு அடிமை செய்கிறார்கள். பிரம்மேஷாதி சுரவிரஜகா சதைத தாச தாசீகரா. அதனால பிரம்மா வரார் கலைவாணியை அழைச்சிட்டு, அடுத்தாப்புல சிவன் வர பரமசிவன வர பார்வதியை அழைச்சுண்டு, அப்புறம் இந்திரன் வரா இந்திராணியை அழைச்சுண்டு, இப்படி எல்லோருமே தம்பதி சகிதமாக பெரிய பிராட்டியாருக்கு அடிமை செய்கிறார்கள், கைங்கரியம் செய்கிறார்கள். அதனால இங்க சரஸ்வதி தேவின்னு சொன்னது பிரம்மனையும் சேர்த்து வச்சுக்கணும். சரஸ்வதி தேவின்னு சொன்னது அந்த சக்தியும் சிவ பரமசிவனார் பார்வதி அவளையும் சேர்த்து வச்சுக்கணும். அதே சரஸ்வதி தேவின்னு சொன்னது இந்திராணி இந்திரன் அவளையும் சேர்த்து வச்சுக்கணும். இது போக 33 தேவர்கள் தம் தம் பத்னிமார்களுடைய வந்து பெரிய விராட்டியாருக்கு கைங்கரியம் செய்கிறார்கள். இப்படி இந்த பணிவிடை பண்றத ஒரு தமிழ் பாட்டுல சொல்றார். ஸ்ரீரங்கநாச்சியார் ஊஞ்சல்ல அற்புதமான அந்த பாசுரம். கலைமடந்தை வணங்கி ஒருவடன் தொட்டாட்ட கற்புடைய வள்ளி ஒருவடன் தொட்டாட்ட மலைமடந்தை பரிவில் ஒருவடன் தொட்டாட்ட வானவர்கோன் மடந்தை ஒருவடம் தொட்டாட்ட அலர்மடந்தை நிலமடந்தை உலகம் வாழ அருண் மடந்தை பொருள் மடந்தை அலகார் நெற்றி சிலை மடந்தை திருமடந்தை ஆடிர் ஊசல் ஸ்ரீரங்க நாயகியார் ஆடிர் ஊசல் அப்படின்னு ஒரு ஊசல் பிரபந்தம். ஸ்ரீரங்க நாச்சியார் ஊசல் பிரபந்தத்துல இப்படி அந்த கலைமகள் வந்து ஆற்றாலும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வள்ளி தெய்வானைன்னு சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமான் அந்த சேனாபதி சேனைகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கான், தேவ சேனைகளுக்கெல்லாம் அவருடைய பத்தினிகள் வந்து அப்படியே அந்த ஊஞ்சலை ஆற்றார். மலை மடந்தை பரிவிலொரு வடந்தொட்டாட்ட பரிவோட வந்து ஆட்டுகிறார்கள். இந்த கைங்கரியத்தை அவர்கள் விரும்பி செய்கிறார்கள், ஆசையோடு செய்கிறார்கள். அப்புறம் இந்திராணி இது போல 4 பக்கமும் 4 பேர் இருக்கிறார்கள். ஏன்னா ஒரு ஊஞ்சலுக்கு 4 பக்கம் இருக்கு, 4 பேர் நின்று அப்படியே அந்த ஊஞ்சலா அப்படியே ஆட்டின் இருக்கா பெரிய பிராட்டியார் ஊஞ்சல ஸ்ரீரங்க நாச்சியார் ஊசல். அதனால மோட்சமான செல்வத்தை விரும்புபவர்கள் போல் வித்தியைகளையும் விரும்புபவர்கள் ஸ்ரீ லட்சுமி தேவையே உபாசிக்கலாம். பெரிய பிராட்டியாரை சேவிச்சாலே போறோம், சரஸ்வதி தேவி தன்னடையே நம்மிடம் வந்து சேருவார். அதை இந்த இடத்துல அற்புதமா காட்டுற. யஸ்யாஹா இமே யதியா யதியானாம் தாசிஹி. அதனால இவர்கள் எல்லோருடைய அந்த சரஸ்வதி கடாட்சம் கூட இந்த லக்ஷ்மி கடாட்சம் இருந்தா அதோடு சேர்ந்தே வரும் என்று சொல்லப்படுகிறது. இது அற்புதமான ஒரு ஸ்ரீஸ்துதி ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்திலையும் இந்த விஷயம் காட்டப்படுகிறது. ஆசம்சாரம் விததமகிலம் வாங்மயம் யத் விபூதிஹி பத்மே தாசாம் பரிணதிரசௌ பாவலேஷைஸ்த்வதீயைஹி அப்படின்னு ஸ்லோகம். ஸ்ரீஸ்துதியில் அமைந்த இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பலவிதமான அர்த்தங்கள் இந்த ஸ்லோகத்துக்கு சொல்லப்படுகின்றன. அப்பேற்பட்ட அந்த அர்த்த விசேஷங்கள் எல்லாம் பெரிய பிராட்டியாருக்கு உண்டு. எல்லா வித்யாஸ்தானங்களிலும் அவள் பெருமையாக கொண்டாடப்படுகிறாள். அதனால லக்ஷ்மி கடாட்சம் வேணும் என்று விரும்புபவர்களுக்கு தன்னடைவே சரஸ்வதி கடாட்சமும் வந்து சேரும் என்று இந்த பிரபந்தத்திலே நமக்கு காட்டுகிறாள். 10வது ஸ்லோகம். யஸ்யா கடாட்ச மிருது வீக்ஷணதிஹீக்ஷணேன யத்யஸ்ஸமுல்லசத பல்லவம் உள்ளலாச விஸ்வம் விபர்யயம் சமுத்த விஸ்வம் விபர்யய சமுத்த விபர்யயம் பிராக் தாம் தேவதேவ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹ. அற்புதமான அந்த ஸ்லோகம்.
யஸ்யா கடாட்ச மிருது வீக்ஷண தீக்ஷணேன யத்யகா சமுல்லசித பல்லவம் உள்ளலாச என்று இந்த ஸ்லோகத்தை அமைச்சிருக்கார். பிராக்னு சப்தம் இருக்கு. பிராக்னா பிரளய காலத்தைன்னு அர்த்தம். பிராக்னு சொன்னா பிரளய காலம் என்று அர்த்தம். விபர்யய சமுத்த, அப்பேற்பட்ட அந்த பிரளய காலத்துல விபர்ய கடாட்சம் இல்லாமையாலே, பெரிய பிராட்டியாரோட கடாட்சம் இல்லையா, எம்பெருமானோட சிருஷ்டியில கூடியிருக்கா, ஸ்திதியில கூடியிருக்கா, இப்ப சம்ஹாரத்திலையும் கூடியிருக்கா. ஆனா அவள் உபேட்சிக்கிறாள், அபேட்சிக்கவில்லை. லோகம்லாம் ரொம்ப நாசமாயிடுது, அதர்மங்கள்லாம் தலை தூக்கிடுது, மகா பிரளய காலம் வந்துருது. அதனால இனிமே நம்முடைய கடாட்சம் வேண்டாம் அந்த லோகத்துக்கு. எம்பெருமான் தானே அதனை உண்டு அப்புறம் உமிழ்ந்து, அந்த உமிழ்ற காலத்துல நாம் நம் கடாட்சத்தை செலுத்துவோம். அதனால பிராட்டியார் இந்த இடத்துல பிராக்குன்னு சப்தம் இருக்கு. முன்பு பிரளய காலத்துன்னு சொல்லலாம். ஒருவேளை பிராட்டியே விரும்பாத ஒரு நேரத்துல, விருப்பமில்லாத ஒரு காலத்துல, அந்த காலத்துல எம்பெருமான் இந்த பிரளய காலத்திலே இந்த விபர்ய சமுத்த அந்த கடாட்சம் இல்லாமையினால எல்லாம் நாசத்தை அடைகின்றன, அழிவை அடைகின்றன. விபர்ய சமுத்த விபர்யம் விஸ்வம், இந்த பிரபஞ்சமே நாசத்தை அடைகின்றன. எஸ்யாகா, எந்த எந்த பெரிய பிராட்டியாருடைய கடாட்சம் மிருது வீக்ஷண தீக்ஷணேன, அந்த கண்களுடைய மிருதுவான ஒரு பார்வை, அந்த கண்களுடைய குளிர்ந்த பார்வை, அந்த சங்கல்பத்தால சத்ய சமுல்லசித பல்லவம், பல்லவம் பல்லவம்னு சொன்னா அற்புதமான தளிர்கள், அப்படி உண்டான தளிர்கள். சத்ய சமுல்லசித பல்லவம், உடனே உடனே உண்டான தளிர்கள். உள்ளலாச, மலர்ச்சி அடைகின்றன. பல்லவம் உள்ளலாச, அந்த இளந்தளிர்கள் மலர்ச்சி அடைகின்றன, மலர்கின்றன. தாம் தேவதேவ மகிஷி, அந்த தேவாதி தேவனுடைய மகிழ்ச்சியான அந்த லட்சுமியை ஸ்ரீயம் ஆசிரயாமகா, நாம் ஆசிரயிக்கிறோம் என்கிறார். அதனால இந்த இடத்துல பிராக் அப்படின்னா பிரளய காலம்னு வச்சுக்கலாம். இல்ல பிராக்குன்னு சொல்லியாச்சுன்னா நீர் உபேட்சித்த காலத்தில். பெரிய பிராட்டியார் விரும்பல, பிரளயம் நடக்கணும், இந்த லோகமே நாசத்தை அடையணும், எல்லாத்தையும் எம்பெருமான் வாரி சுருட்டி கொண்டு ஒரு பொருள் விடாது முழுதும் அகப்பட கறந்து, அப்படி எம்பெருமான் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடக்கூடிய நேரம். சரி, இனிமே ஒரு வயிற்றுல வச்சு அவர் ரட்சணம் பண்ணுவார், அதுக்கப்புறம் அதை உமிழட்டும், அப்புறம் நம்ம கடாட்சம் அந்த சமயத்துல. அப்படி இந்த பிரளயமானது நாசத்தை அடைகின்றன, அதற்கு பின்பு தளிர்கள் உண்டாகி வளர்ச்சியை அடைகின்றன. அதனால முதல்ல லயம், அப்புறம் சிருஷ்டி, அப்புறம் ஸ்திதி. யஸ்மாஹா யஸ்யாஹா, யஸ்ய யாருடைய, முன்பு பிரளய காலத்துல யாருடைய கடாட்சம் இல்லையோ அப்ப அந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் யாருக்கும் தென்படாது. இதுக்கு நாம ரூப விபாகமே இருக்காது லோகத்துல. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பெயர் இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு உருவம் இருக்கு, ஒன்றொன்றும் பல பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன, வேறுபடுத்தப்பட்டுள்ளன. அது எதுவுமே இருக்காது லோகத்துல. பிராட்டியார் கடாட்சம் இல்லை, அதனால எல்லாமே அசத்தாக இருக்கின்றன. அப்போ லோகத்தில் உள்ள ஒரு வஸ்து சத்தை பெற வேண்டும் என்றால் ஸ்ரீயினுடைய கடாட்சம் வேணும். அந்த கடாட்சம் இல்லை, எல்லாமே அசத்தாயிருத்து அப்படின்னா அது எல்லாமே தானாகவே நாசத்தை அடைந்து விடுகின்றன. பின்பு சரி, நான் இனிமே நம்ம குளிர கடாட்சிப்போம் அப்படின்னு எம்பெருமானுடைய புருவத்தை நெருக்கிறார். உடனே சிருஷ்டிய ஆரம்பிச்சிடுறார். பிரபஞ்சங்கள் எல்லாம் அக்கணமே தளிர்த்து தழைத்து ஓங்கி, உடனே இந்த பிரபஞ்சத்தை எம்பெருமான் உண்டு. உடனே பிராட்டி புருவ நெருப்பு முகக்குறிப்பை பார்க்கிறான், உமிழ்ந்து. உடனே பிராட்டி கடாட்சம் கிடைக்கிறோடனே தனித்தனியா எல்லாத்துக்குமே நாம ரூபே வியாக்கரவாணி, அந்த எம்பெருமான் எல்லாத்துக்கும் நாம ரூபங்கள், பிரிவுகள், பகுதி
எல்லாற்றையும் உண்டு பண்ணி வைக்கிறான். அப்படிப்பட்ட அந்த தேவாதி தேவனுடைய மகிழ்ச்சியான மலர்மகளை வணங்கி வழிபடுவோங்கிறார். தேவதேவ மகிழ்ச்சியும் ஸ்ரீயம் ஆசிரயாமகா. அதனால இந்த பெரிய பிராட்டியாருடைய எல்லா புருஷார்த்தங்களுக்கும் காரணம் அவருடைய அனுகிரகம் தான். இந்த லோகத்துல எல்லா சகல புருஷார்த்தங்களுக்கும் யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ எம்பெருமான் விரும்பி அடையக்கூடியது செய்யக்கூடியது, இந்த சேரர்கள் விரும்பி அடையக்கூடியது செய்யக்கூடியது, இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் அந்த பிராட்டியினுடைய அனுகிரகமே. அதனால அந்த அனுகிரகம்தான் நமக்கெல்லாம் அனிஷ்டங்களை போக்கி இஷ்ட பிராப்தியை நாம் வேண்டுவதை செய்விக்கின்றது. அதனால இங்கே பிராக் அப்படிங்கிறதுக்கு பிரளய காலம்னு சில பேர் பொருள் சொல்றாங்க. சில பேர் பிராட்டி கடாட்சம் இல்லாத காலம், பிராட்டி விரும்பாத காலம்னு சொல்றான். சில பேர் துர்வாசனோட சாபம், அந்த அந்த காலத்துக்கு பிராக்கு காலம் பேரு அப்படின்னு சில பேர் சொல்றான். ஜீவன்களும் அச்சேதனம் போல் அறிவழிந்து கிடந்தன. ஆக இந்த சேதனன் இவனும் அசத்தை போல ஆனான். அந்த அந்த அதற்கான காரணம் பிராட்டி கடாட்சம் இல்லாமையாலே. அதனால அவனுடைய கடாட்சம் இல்லாமைக்கு காரணம் அவனுடைய அபேட்சை முடிவடைந்து உபேட்சை வருகிற காலத்துல அப்படின்னு சொல்றோம். அப்போ பிராட்டி இதை விரும்பலையே, ஒருவேளை பிராட்டிக்கு கோபம் வந்துருமோ அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு காலத்திலையும் பிராட்டி கோபப்படவில்லையே, ஒரு காலத்திலையும் பிராட்டி கோபப்படலை. கோபப்படாமத்தான் திருவடியிட்ட பேசி கொண்டிருந்தால். அப்படி திருவடியிட்ட பேசுகின்ற காலத்திலையும் ராவணன் மாண்டான்கிற அந்த செய்தி தெரியாமையே இந்த அரக்கியர்கள் எல்லாம் துன்புறுத்தி வந்தார்கள். அந்த துன்பத்தை அடைகின்ற காலத்திலையும் அந்த அந்த சீதா பிராட்டி கோபத்தை வரவழைத்து கொள்ளவில்லை. அதனால அவ இந்த உலகங்கள்ல பாடின ஒரு உதாசீனமா இருந்துட்டா. எம்பெருமானுடைய குறிப்பு உணர்ந்தா சரி, பிரளய காலம் வந்துருத்து, இனிமே நாம கொஞ்சம் உதாசீனமா இருப்போம் அப்படின்னு சொல்லி உதாசீனமா இருந்துட்டா. ஒருவேளை அந்த தந்தையார் அந்த பிள்ளைய கண்டிக்கிற காலத்துல தாயார் பரிந்து வந்தாள்னா அந்த கண்டிப்பு முழுமையா இருக்காது. அப்ப தாயார் கொஞ்சம் உதாசீனமா வேற எங்கேயோ இருந்தா, கொஞ்சம் தள்ளி இருந்தான்னா அந்த பிள்ளைய முழுசா கண்டிச்சு திருத்த முடியும் அந்த தந்தையாருக்கு. அதே போல இந்த பிராட்டி கொஞ்சம் உதாசீனமா இருந்த உடனே இனிமேல் இந்த பிரபஞ்சத்தை அழித்துத்தான் திருத்தணும்னு சொன்ன உடனே எல்லாமே நாசத்தை அடைகின்றன. பின்னால பிராட்டிக்கு இறக்கம் வந்திருக்குதோ, கொஞ்சம் புருவ நெரிச்சா இந்த உமிழ்ந்துடுறேன் அப்படின்னு பகுஸ்யாம் பிரஜாயா ஏதினு எம்பெருமான் சங்கல்பித்து பின்பு இந்த பிரபஞ்சத்தை படைக்க தொடங்குகிறான். அது உடனே தலைத்து ஓங்கி வளர்ந்து அந்த பிரபஞ்சம் 10 மடங்கு பெருகி விருத்தி அடைந்து அண்டாந்து அண்டானாம் சகசிரம்னு சொல்லி பல லட்சம் கோடி அண்டங்களாக அது அது பரிபலிக்கின்றன. அதனால இந்த சர்வலோகத்துக்கும் காரணமா பிராட்டியே இருக்கா. இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் நாச அடைந்த காலத்துல அதை அவனுக்கு பொறுத்துக்க முடியல. இந்த தந்தையார் ரொம்ப கண்டிக்கிறார் பிள்ளைய, அப்படி தகாத வார்த்தையை சொல்றார். அதான் இந்த தாயாருக்கு பொறுக்க முடியல. அவன் அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பகுதிக்கு போய் சேர்ந்துடுறா. அப்படி கொஞ்சம் உதாசீனம் பண்ற காலத்துல எம்பெருமான் இந்த பிரபஞ்சத்தை இனிமே அழித்துத்தான் திருத்தணும் வர உடனே எம்பெருமான் மகா பிரளயத்தை உண்டு பண்ணுகிறான். அப்பேற்பட்ட அந்த காலம் எப்படினாலும் பிரளயம் வந்தாகணும். துர்வாச முனிவரோட சாபம் அதுக்கு இருக்கு. தேவேந்திரனுக்கு துர்வாச முனிவர் இட்ட சாபம். அந்த சாபத்தினால அப்படியே இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் இழந்து தேவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டார்கள். ரொம்ப தேவர்கள் வருத்தப்பட்டார்கள். உடனே சொல்லிட்டா லோகத்துல பிராட்டியோட கடாட்சம் இல்லைன்னு நேர பெருமாள்கிட்ட போயிட்டான். இது ஒரு கதை. இது வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? பிராட்டி என்றும் பிரியாமல் இருக்கிறார். பெருமாவுடைய திருமார்பை விட்டு அகலகில்லேன் அகலகில்லேன் அகலகில்லேன்னு சொல்லிட்டே இருக்கா. எப்போதுமே அவனுக்கு திருப்பொழிந்த திருமார்பன் தான் எம்பெருமான். இருந்தாலும் அந்த கதைன்னு ஒண்ணு சொல்லணும் இல்லையா அந்த புராணத்துல. அதற்காக பார்த்தா துர்வாசனோட சாபம், தேவேந்திரன் ஐஸ்வர்யங்களை இறந்து வருந்தினான். அதனால இந்திரனுக்கு எப்ப ஆபத்து வந்தாலும்
எம்பெருமான் தான் போய் காப்பாற்றணும். வருந்தாத இந்திரா, நான் பிராட்டிய அவதாரம் பண்ண சொல்லியிருக்கேன், அதனால நீ ஒன்றும் வருத்தப்படாத, நம்ம திருப்பாக்கடலை கடைவோம், அமிர்தமும் கிடைக்கும், அமுதில் வரும் பெண்ணமுதா எனக்கு பிராட்டி கிடைப்பான்னு சொல்லி உடனே தேவேந்திரனை கூட்டு அசுராலையும் கூட்டு திருப்பாக்கடலை கடைய ஆரம்பிச்சிடுறார். त्वया देवी परित्यक्तं सकलं भुवनत्रयं विनष्टप्राप्यम् अभवत् द्वयेतानीं समेतितम् அப்படின்னு விஷ்ணு புராண ஸ்லோகம் 9வது அத்தியாயத்துல முதல் அம்சத்துல 9வது அத்தியாயத்துல 123வது ஸ்லோகமா அது அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்லோகத்துல என்ன, அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர, பிராட்டியுடைய வைபவத்தை தான் சொல்ற. இந்திரா, நீ செல்வத்தை இழந்துட்ட, பிராட்டி கடாட்சம் வேணும், அந்த பிராட்டியை வர சொல்றேன், நானே எழுப்பிக்கிறேன், கடையும் அமுதத்தைன்னு எல்லாரும் வந்து கடைந்தார்கள். அப்பேற்பட்ட அந்த அமுதம் வந்தது, அமுதத்தோட விஷமும் வந்தது, அதோட ஒவ்வொன்னா வர ஆரம்பிச்சது. அப்படி எல்லாமே வந்தது. அற்புதமான மாலைகள் வந்தது, வனமாலை வந்தது. எம்பெருமான் எது வேணுமோ அதை தான் எடுத்துட்டான் எம்பெருமான். அமுதில் வரும் பெண்ணமது, இந்த பெண்ணமதுக்காக காத்திருக்கேன்னு சொல்லி பெரிய பிராட்டியாருக்காக அந்த எம்பெருமான் காத்து கடந்தான். துவயா தேவி பரித்தியக்தம் சகலம் புவனத்ரயம் வினஷ்டப்பிராயம் அபவது துவயேதானியும் சமேதிதம்னு சொல்லி இப்படி இந்த 3 உலகங்களுமே உன்னுடைய கடாட்சம் இல்லாமல் நஷ்டமடைந்தன, நாசத்தை பெற்றன. தற்போது தங்கள் கடாட்சம் பெற்றதால் 3 உலகங்களும் பலமடைய பெற்றன. அதனால எல்லா லோகங்களும் வாழ்ந்து போனோம்னா பிராட்டியினுடைய கடாட்சம் வேறுன்னு சொல்லி அந்த அமுதில் வரும் பெண்ணமுதான அந்த பிராட்டியை சமுத்திரராஜனம் இருந்து எம்பெருமான் அடைந்தான். அந்த பிராட்டியுடைய கடாட்சத்தால தேவர்களுக்கு அமிர்தமும் கிடைத்தது, இழந்த செல்வமும் கிடைத்தது. இதை ஆளவந்தார் சதுஸ்லோகியில காண்பிக்கிற காலத்துல ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதாசந்து க்ஷணாத் தக்ஷ்யதே நஷ்டம் பிராக் ததலாபதஸ்திரிபுவனம் சம்பிரத்யனந்தோதயம் அப்படின்னு காட்டுறார் ஆளவந்தார். இந்த ஸ்லோக கருத்தை வச்சுட்டுதான் இங்கு கூறத்தாழ்வான் நன்றாக விவரிக்கிறார். அதனால பெரிய பிராட்டியார் கடாட்சமே பிரபஞ்சங்களின் சத்தைக்கு காரணம். அதனால இந்த பிரபஞ்சம் உயிர் பெற்று எழுந்தது, ஐஸ்வர்யத்தோட இருக்குன்னா அது எப்பொழுதும் அந்த பெரிய பிராட்டியாருடைய அனுகிரகத்தாலே வந்த பொருள் அப்படின்னு நாம வச்சுக்கணும். எப்பேற்பட்ட அந்த மிருது வீக்ஷண தீட்சணேன்னு காட்டுற, மிருது வீக்ஷணேன தீட்சா, அந்த அனுகிரகத்தோட அந்த கடாட்சம் இருக்கணுமா. பத்மே ஸ்திதாம் பத்மவர்ணாம் பத்மநாப பிரியா சுபா சதானுகிரக சம்பன்னா சாமே தேவி பிரசீத பிரசீத அப்படின்னு சொல்றோம். அனுகிரக பராம் ரித்திம் அனகாம் ஹரிவல்லபாம் நிறைய சொல்றோம். பெரிய பிராட்டியாவோட கடாட்சத்துக்கு அந்த மிருது வீக்ஷண தீட்சணேன அந்த அனுகிரகத்தை கூடக்கூடிய அந்த குளிர்ந்த கடாட்சம் தான் அது எல்லோருக்கும் கிடைக்கணும். அப்பேற்பட்ட அந்த கடாட்சம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கூறத்தாழ்வான் இந்த 10வது ஸ்லோகத்துல அற்புதமாக காட்டுகிறார். பெரிய பிராட்டியாருடைய கடாட்சத்தை பார்க்கின்ற காலத்துல நிறைய விமர்சனம் வந்திருக்கு. பெரியவாச்சான் பிள்ளை ஒண்ணு எடுத்து சொல்லுவார், தேசியம் ஒண்ணு எடுத்து அந்த பிராக்குங்கிறதுக்கு ஒவ்வொரு சில பேர் பிரளயம்னு சொல்லுவார், சில பேர் பிராட்டியினுடைய உபேட்சைன்னு சொல்லுவார், சில பேர் பிராட்டியினுடைய உதாசீனம்னு சொல்லுவார். ஆனா பின்பு அது மலரத் தொடங்கியது, அது பிராட்டியுடைய அனுகிரகத்தாலேன்னு சொல்லி இது பல வியாக்கியானங்கள்ல திருக்குறளை பிரான்பெல்லாம் எடுத்து காட்டுறார், பெரியவாச்சாம்பிள்ளை எல்லாம் எடுத்து காட்டுறார். நிறைய விஷயங்கள் இந்த பிராக் சப்தத்துக்கு ஸ்ரீ தேசிகன் அற்புதமா எடுத்து காட்டுறார். இருந்தாலும் அந்த பிராட்டியினுடைய கடாட்சம் இல்லாமைன்னு வச்சுக்கணுமே வெளிய அத பிரளயம்னு சொல்றதை விட பிராட்டி கடாட்சம் இல்லாத காரணத்தினால் அவைகள் நாசத்தை அடைந்து சத்தை இழந்து அசத்தை பெற்றன. உடனே பிராட்டியினுடைய கடாட்சம் பெற்றதனால் அவை மீண்டும் மலரத் தொடங்கியது என்று. அதனால பிராட்டிக்கு எந்த கோபமும் கிடையாது, பிராட்டிக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அதனுடைய கொஞ்சம் உதாசீனத்தாலே
பிரளயம் நடக்கிறதே ஒழிய பிரளயமான அடுத்த க்ஷணமே சிருஷ்டியும் தொடங்குகிறது. உடனே பிராட்டி கடாட்சமும் கிடைக்கிறது. அதனால இந்த இடத்துல பராக்குன்னு போட்டு இந்த இடத்துல பிராக்குன்னு போட்டதுக்கு சப்தம் என்னன்னா பிராட்டியினுடைய கடாட்சம் இல்லாமைன்னு வச்சுக்கணும்னு பெரியோர்கள் காண்பித்து கொடுத்துள்ளார்கள். அடுத்தாப்புல 11வது ஸ்லோகம். யஸ்யா கடாட்ச வீக்ஷா க்ஷண லக்ஷம் லக்ஷிதா மகேஷா ஸ்யுஹு ஸ்ரீரங்கராஜ மகிஷி சாமாமபி வீக்ஷதாம் லக்ஷ்மீ. யஸ்யா கடாட்ச வீக்ஷா, அந்த எவனுடைய கடைக்கண் பார்வைக்கு, ரொம்ப அற்புதமான அர்த்தம். எல்லோருடைய கடைக்கண் பார்வையும் அவ்வளவு சுலபமா கிடைச்சிடாது. இந்த தாயாரோட கடைக்கண் பார்வைக்கு அவ்வளவு விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால சகஸ்ர சீர்ஷா புருஷகான்னு சொல்லக்கூடிய சகசிராட்ச சகசிரபாது, ஆயிரமா கண்களுடைய அந்த எம்பெருமானுடைய கடாட்சத்தை காட்டிலும் பெரிய பிராட்டியாருடைய கடாட்சத்துக்கு ஏற்றம் சொல்லப்படுகிறது. பண்டைய நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு நின்கோயில் சீத்து பல்படிகால். உம்முடைய திருக்கோயிலுக்கு வர கைங்கரியம் பண்றனே, அது உம்முடைய அருளாலே அல்ல, பங்கயத்தால் திருவருளும் கொண்டு நின்கோயில் சீத்து பல்படிகால். அந்த பங்கயத்தாளுடைய திருவருள் யாருக்கு இருக்கும், அந்த லக்ஷ்மி கடாட்சம் யாருக்கு இருக்கும், அவர்களுக்கு திவ்ய தேச வாசம், திருநாம சங்கீர்த்தனம், திருமாலை தொடுக்கை, திருவிளக்கு எரிக்கை முதலான எல்லா கைங்கரியங்களும் கிடைக்கும்னு அந்த பாசுர வியாக்கியானத்துல நம்பிள்ளை அற்புதமா எடுத்து காமிக்கிற பரமாச்சாரியா நம்பிள்ளை. அப்பேற்பட்ட அந்த லட்சுமி கடாட்சம், அதை இங்க லட்சுமி கடாட்சம் பெற்றவுடைய சிறப்பை நமக்கு அற்புதமாக எடுத்து காட்டுகிறார்கள். அந்த பிராட்டி க்ஷணலட்சம் க்ஷணகாலம் பாத்திரமாய் இருக்கும்படி லக்ஷிதாக பார்க்கப்பட்டவர்கள் மகேஷாக ஸ்யுஹு மிகுந்த ஐஸ்வர்யசாலிகளாக ஆக கடவர்களோ. ஒரு க்ஷண பார்வை, அந்த ஒரு க்ஷண பார்வைக்கு மகேஷா ஸ்யுஹுன்னு சொல்றார். மிகுந்த ஐஸ்வர்யசாலிகளாக ஆக கடவர்களோ. இந்த இடத்துல மகோன்னு இருக்கு சப்தம். மகேஷா ஸ்யுஹு அப்படின்னு மகோன்னு அந்த சப்தம் இருக்கு. அது சமிருத்தி, ஸ்வரூப அனுரூப சமிருத்தியை சொல்ல கடவுது. அதனால அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீமத் சப்தத்தால, அந்த ஸ்ரீமத் சப்தம், அந்த சப்தத்தாலே இவர்கள் அனைவருமே பாக்கியசாலிகளாக ஆகிறார்கள். அது இங்கே மகேஷாசிவன் சொல்லப்பட்ட விஷயத்தினால இவர்கள் சுத்திரமாயுள்ள ஐஸ்வர்யம் இல்லை. இன்னைக்கு இருக்கும் செல்வம் நாளைக்கு பேரும். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த கால சிதகிய பானையம். நிலையற்ற அந்த செல்வத்தை சொல்லலையாம். அப்ப அது என்ன சம்பத்துன்னு கேட்டோம். அது என்ன செல்வம்? மகேஷாசிவுன்னு சொல்லியிருக்கேன், மிகுந்த செல்வர்கள் ஆகிறார்கள் சொல்லியிருக்கேன். அது என்ன செல்வம்னு கேட்டோம். பெருஞ்செல்வம், பெரும் செல்வத்தையும் மிஞ்சிய செல்வம் அப்படின்னு கேட்டோம். அது கைங்கரிய சம்பத்துன்னு சொல்றார்கள் பூர்வாச்சாரியர்கள். மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு செந்திலிந்து கராங்கொல கலங்கின காணமரு வேளத்தை. அப்பேற்பட்ட அந்த யானை அது நாராயணாவோ மணிவண்ணாவோ பாராய் என் ஆடின நீக்கான்னு பிரார்த்திச்சதே. அப்பேற்பட்ட அது சது நாகவர ஸ்ரீமான். அப்பேற்பட்ட அது நாகவர ஸ்ரீமான், கைங்கரிய ஸ்ரீமான்னு பேர் பெற்று. அந்த யானைக்கு கிடைச்ச பேர். ஒரே ஒரு புஷ்பத்தை பறிக்க போய் அதோட முதலை, அதோட கால கவ்வை, இப்படி பல 100 1000 ஆண்டுகள் அது தரைக்கு இழுக்க, அது தண்ணிக்கு இழுக்க இப்படியே போச்சு. அப்பேற்பட்ட அதுக்கு ஒரு கைங்கரியத்தால வந்த ஸ்ரீமான் சப்தம். சது நாகபர ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ஸ்ரீமத் எம்பெருமான் தானே வரல. இது நாராயணாவோ மணிவண்ணாவோன்னு சொன்ன உடனே பிராட்டி பிடிச்சு தள்ளினாலாம். போங்கோ, நீங்க இதை போய் காப்பாத்தட்டா உங்களுக்கு ஈஸ்வர பட்டம் கிடைக்காது, சர்வேஸ்வர பட்டம் கிடைக்காது. எம்பெருமான் ஒத்தந்தான் சர்வேஸ்வரன், ஸ்ரீமன் நாராயணன் ஒத்தந்தான் சர்வேஸ்வரன். இது
யாரு ஒருவருக்கு காரணம் இல்லையோ, எல்லாவற்றுக்கும் யாரு காரணமாக இருக்கிறார்களோ, அற்புத காரணமா யார் இருக்காளோ, நிஷ்காரணமா யார் இருக்காளோ, இது எல்லாம் வேதாந்தத்தை எடுத்து சொல்லித்து அந்த ஆதி மூலமேனு கூப்பிடுற காலத்துல. ஆக இந்த ஜகத்துக்கெல்லாம் ஒருவன் காரணன் ஒருவன், அவன் பரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் சொல்றான். ஜெகத்காரனா இருக்கான், தனக்கு ஒரு காரணம் கிடையாது அந்த பெருமான். இந்த லோகத்துல நமக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. இப்ப நான் இருக்கேன்னா காரணம் என்ன? என்னுடைய பெற்றோர்கள். நீங்க இருக்கேன்னா அது காரணம் என்ன? உங்களுடைய பெற்றோர்கள். இப்படி லோகத்துல எல்லா காரியத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. காரணமே இல்லாத ஒரு காரணம் தான் அந்த ஜெகத்காரணம். அதனால காரணம் நாரணம் வாரணம்னு சொல்லி வச்சார். அப்பேற்பட்ட அந்த யானை கூப்பிட்டது, அது பெரிய செல்வத்தை பெற்றது. சது நாகவர ஸ்ரீமான். ஸ்ரீமான்கிற அந்த ஸ்ரீமான்கிற அந்த சப்தம் மனுஷியாளுக்கு மட்டும் இல்லை, ஒரு யானைக்கும் கிடைச்சிருக்கு, ஒரு குரங்குக்கும் கிடைச்சிருக்கு. ஏன்னு கேட்டோம், பிராட்டி கடாட்சம். என்ன கடாட்சம்னு கேட்டோம், க்ஷணலக்ஷம் லக்ஷிதா மகேஷாசியு. அவருடைய அந்த கடைக்கன் கருவிக்கு க்ஷணகாலம் பாத்திரரானார்கள். இப்பேற்பட்ட அந்த ஐஸ்வர்யம் கிடைச்சது. இந்த லோகத்துல சொல்லக்கூடிய இந்த க்ஷுத்திர புருஷமான இந்த ஐஸ்வர்யம் இல்லை, க்ஷுத்திர புருஷார்த்தமான இந்த இந்த ஐஸ்வர்யத்தை சொல்லல, கைங்கரியமாகிற சம்பத்தை சொல்லித்து அது சது நாகவர ஸ்ரீமான் என்று பெயர் பெற்றது. அப்புறம் ராவண பவனத்திலிருந்து புறப்பட்டு புகையிடம் தேடி தரையிலே கால்பாவ மாட்டாதே. ராவண பவனம்னு சொல்றா. அந்த ராவணன் கூட சண்டையிட்டான், வார்த்தை சொன்னான். 2 பேருக்கும் வாய் சண்டை வந்துருத்து. இல்ல ராவணா, நீ அழிந்து போவாய், நம் நாடும் நஷ்டப்படும், நீயும் உன் உயிரை இழப்பாய். நான் சொல்வதை கேள். அரக்கர் குலத்துக்கு ஒரு நஞ்சை கொண்டு வச்சிருக்கேன். நீ வச்சது நம்ம குலத்துக்கு விஷம். அந்த விஷத்தை கொண்டு வச்சுட்டு இருக்க அசோகவனத்துல சீதையை ஒப்படைத்து விடுன்னு சொன்னான். நீ குலபாம்சனன், நீ இந்த குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு. நீ எனது உடன் பிறந்தவனாய் ஆகிவிட்டதால் நம் தாய்க்கு நான் கொடுத்த சத்தியம், அதனால உன்னை கொல்ல மாட்டேன், நீ போன்னு சொன்ன உடனே அந்த ராவனுடைய பவனத்தை விட்டு புறப்பட்டான். அவனுடைய கால் அந்த ஸ்ரீரங்கா தேசத்துல பரவல, நேர மேல வானத்துக்கு வானத்தை பார்க்க அங்கிருந்து எழும்பிட்டான். மேல தரையில அவனுக்கு கால் படல. எப்போ குலபாம்சனன்னு சொன்னானோ, சரி இனிமேல் நமக்கு ராமன் தான் என்று சொல்லி தெக்வா ராஜ்யம், ராஜ்யத்தையும் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய குடும்பத்தையும் இழந்து சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சொல்லிட்டு கதையோட அந்தரிக்ஷம் மேல வானத்துல நிற்கிறான். பூமியில கால் படல. அசோகத்திலிருந்து சீதா பாக்குறா. உடனே பேர் கொடுத்தார் வால்மீகி அந்த இவனுக்கு அந்தரிக்ஷகத ஸ்ரீமான். அதனால குவலயத்தும் குவலயத்துங்க கரியும் ராஜ்யமும் எல்லாம் துறந்து காணவே மிக மிக விரும்பி போந்த அந்த இளைய பெருமாள் சது நாகவர ஸ்ரீமான்னு அந்த யானை பேர் வாங்கிட்டு போயிடுத்து. ஆகாசத்துல எழுந்தான் அந்த விபீஷணன், அந்தரிக்ஷகத ஸ்ரீமான்னு பேர் வாங்கிட்டான் பிராட்டி கடாட்சத்தினால. அதுக்கப்புறம் குவலயந்துங்க கரியும் ராஜ்யமும் எல்லாம் துறந்து கானகமே மிக விரும்பி விரும்பி போன்ற அந்த இளைய பெருமாள் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பண்டகா, அவர் கைங்கரிய ஸ்ரீமானா ஆயிட்டான். அதனால இப்பேற்பட்ட அந்த கைங்கரிய சம்பத்தை எடுத்துரைக்கத்தான் மகேஷா சிஹு என்கிற சப்தம் பிரயோகிக்கப்பட்டது. இந்த லோகத்துல சொல்லக்கூடிய இந்த க்ஷுத்ர புருஷார்த்தமான இந்த ஐஸ்வர்யத்தை இட்டு அது சொல்லப்படவில்லை. அதனால இந்த லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பது மிக மிக அருமை. பூவளரும் திருமகளார் அருளால் பெற்ற பொன்னுலகில் பொலிவார்தாமே. அப்பேற்பட்ட அந்த பூவளரும் அந்த திருமகளால் அருளால் பெற்று பொன்னுலகில் பொலிவார்தாமே. அதனால இப்பேற்பட்ட அந்த ஐஸ்வர்யம் கிடைச்சிருக்கு. அது நித்திய கைங்கரியம். பிராட்டி கடாட்சத்தால இங்க இருக்கிற எம்பெருமானுக்கும் திருக்கோயில்ல கைங்கரியம் உண்டு. அதுக்கப்புறம் நித்திய விபூதி அந்த சீவை குண்டத்துல அற்புதமான நலமந்தம் இல்லதோர் ஒரு நாடு. அதாவது ஆனந்தத்துக்கு குறைவே கிடையாது. அப்பேற்பட்ட அந்த நித்திய கைங்கரியமும் நமக்கு கிடைக்கும் அந்த லட்சுமி கடாட்சம்னு இங்க நமக்கு சொல்லப்படுகிறது. அதனால இகலோகத்துல இங்க இருக்கிற அர்ச்சாமூர்த்திகளுக்கு கைங்கரியம், அதற்கப்புறம் பரலோகத்துல அந்த பரமபதத்துல அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம்,
இப்படி இந்த பங்கயத்தாள் திருவருளாலே நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. அப்பேற்பட்ட பிராட்டி மக்களிலே கடாட்சம் பெறாதே அவனை பெற நினைப்பார் பெரும் பேற்றுக்கு சூர்ப்பனை உதாரணமாக நம் ஆச்சாரியர்கள் காட்டி போந்தார்கள் அற்புதமா காமிக்க எடுத்து காட்டுகிறார் பிரதிவாதி பயங்கர அன்னங்கராச்சார் சுவாமி. ஒருவேளை இந்த பிராட்டி கடாட்சம் இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டோம். அதற்கு இந்த சூர்ப்பனையை உதாரணமாக காட்டுகிறார்கள். ராமன் மேல ஆசைப்பட்டா நேர ராமன்ட்ட போய் கேட்டா, எனக்கு பத்தினி இருக்கா, என் தம்பி அவன் தான் தனியா இருக்கான், அவன்கிட்ட போய் கேளுன்னு இந்த இடத்துல கொஞ்சம் ஹாசியமா பேசுறான் ராமன். வந்த உடனே சூர்ப்பனகை நீங்க யாருன்னு கேட்ட உடனே கதையை பூரான்னு சொன்னார். அதற்கப்புறம் அவன் இந்த மாதிரி உன்னை விரும்புறேன்னு சொன்ன உடனே நேரவே காமிச்சிட்டா லட்சுமணன். விளையாடுறார் பெருமாள் ஹாசியமா. அவருக்கு ஒரு நகைச்சுவை, என் தம்பி தனியா இருக்கான், எனக்கு பத்னி இருக்கா பாரு அங்க, அவன் தனியா இருக்கான், அவன்கிட்ட போய் கேளுங்கிற. நேரம் அவன்கிட்ட போனான், இல்லை இல்லை நான் கைங்கரியம் பண்ண வந்திருக்கேன், எங்க அண்ணா மண்ணி 2 பேரும் வந்திருக்கா, அவளை கைங்கரியம் பண்ணத்தான் நான் வந்திருக்கேன், எனக்கு இங்க அதுக்கெல்லாம் அவகாசம் இல்லைன்ட்டான். உடனே பார்த்தா அவளுக்கு கோபம் வந்துருத்து. 2 பேரும் விளையாடுறீங்களான்னு சொல்லிட்டு சீதை மேல பாய போனான். உடனே பொறுக்க முடியாத ராமன் லக்ஷ்மணனை பார்க்க, உடனே லக்ஷ்மணன் மூக்க அரக்கியை மூக்கையும் காதையும் வெட்டிட்டான் லக்ஷ்மணன். அப்பேற்பட்ட அந்த சூர்ப்பனகை பக்கத்துல பிராட்டி இருந்தால, சீதா பிராட்டி இருந்ததால உயிர் போகல. அவ பிராட்டியை விட்டுட்டு எம்பெருமான் மேல ஆசைப்பட்டான். பிராட்டியை விட்டுட்டு எம்பெருமான்ட்ட ஆசைப்பட்டான். அதே மாதிரி ராவணன் பெருமாளை விட்டுட்டு பிராட்டிட்ட ஆசைப்பட்டான். அபச்சாரமே படல. காகாசுரன் பண்ண அபச்சாரத்தை விட ராவணன் பண்ண அபச்சாரம் ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் ராவணன் தலைகளெல்லாம் மண்ணிலே விழுந்தன. அதனால பிராட்டியை விட்டுட்டு எம்பெருமான பட்டவன் நினைச்சா சூர்ப்பனகப்பட்ட பாடு நமக்கு. எம்பெருமான விட்டுட்டு பிராட்டியை பட்டவன் நினைச்சா ராவணன் பட்ட பாடு உயிரே போய்விடும். அதனால நமக்கு அப்பேற்பட்ட அந்த கடாட்சம், அந்த கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி சாமாம் வீக்ஷதாம் லக்ஷ்மிஹி, அடியேனையும் குளிர கடாட்சி தருவி அந்த கைங்கரிய சம்பத்தை அடியேனும் பெற்றேனாகும்படி அருள் புரிய வேண்டும் என்கிறார். அதனால இந்த கைங்கரிய சம்பத்து தான் இங்கே சொல்லப்பட்ட சம்பத்தை உடைய இந்த க்ஷுத்ர புருஷாத் இந்த சம்பத்தை அவர் சொல்லவில்லை. ஸ்வராட் பவதி என்கிறபடியாரே அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் குபேரனை போல உண்டான செல்வம் இல்லை நமக்கு. இந்த ஆழ்வான் இங்கே பிரார்த்தின்ற செல்வம் குபேரன் அடைந்த செல்வம் இல்லை. அந்த சது நாகவர ஸ்ரீமான்னு சொல்லக்கூடிய அந்த கஜேந்திர ஆழ்வான், அந்த கைங்கரிய ஸ்ரீமான், அதே போல அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் விபீஷண ஆழ்வான், அவனும் கைங்கரியத்தை பிரார்த்தித்து சரணாகதி பண்ணான். அதற்கு மேலாக லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்மன்னஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேஷத்துவம், இப்பேற்பட்ட அந்த கைங்கரியம், அந்த கைங்கரிய சம்பத்தை தான், அந்த அடிமை செல்வத்தை தான் ஆழ்வான் இங்கே விரும்பி கேட்கிறார். குபேரனுடைய செல்வத்தை இந்த ஆச்சாரியர்கள் ஒரு நாளும் பிரார்த்திச்சதில்லை. ஏன்னா அந்த செல்வம் எல்லாம் அந்த அப்பேற்பட்ட அந்த 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 செல்வமும் பிராட்டியுடைய கடாட்சத்தால வரக்கூடியதுதான். அதுல ஒரு குறைவும் இருக்காது. இருந்தாலும் இவர்கள் பிரார்த்திப்பது அந்த கைங்கரிய செல்வத்தை. வெறுமன அந்த ஒரு புஷ்பம் எடுத்து கொடுக்குறோம் எம்பெருமானுக்கு ஒரு கைங்கரியம். இப்போ இந்த ஸ்ரீஸ்தவத்தை நாம அத்தியனம் பண்ணும், இந்த அந்த ஸ்லோகத்தை எல்லாம் இப்ப அர்த்தத்தோட கேட்கிறோமே, இதுவும் ஒரு கைங்கரியம் தான். இருந்தாலும் எம்பெருமானுக்கு நேரே அடிமை செய்யக்கூடிய அந்த கைங்கரியம், அதை இந்த ஆழ்வான் பிரார்த்தித்து, அதனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வமாக ஆழ்வானுக்கு ஆச்சாரிய கைங்கரியும் கிடைச்சது. திருவரங்கத்துல பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் கைங்கரியும் கிடைச்சது. திருமாலின் ஜோரமலையில அப்பேற்பட்ட அந்த சுந்தரராஜன் அவருக்கு பண்ணக்கூடிய கைங்கரியமும் கிடைச்சது. அதனால இந்த கைங்கரியத்துக்குத்தான் மிகவும் இலக்காகி நாம் பெரிய பிராட்டியாரை பிரார்த்திக்கிறோமே ஒழிய இந்த இகலோக ஐஸ்வர்யத்தை விரும்பி நாம் பெரிய பிராட்டியாரை பிரார்த்திக்கவில்லை என்பதும் இதன் வழி நமக்கு சொல்லப்படுகிறது. அதனால இந்த அந்த ஸ்ரீஸ்தவம் இந்த ஸ்லோகத்துல பெரிய பிராட்டியோட வைபவத்தை நமக்கெல்லாம் அற்புதமாக இந்த 11 ஸ்லோகங்களாலே எடுத்து காட்டுகிறார் கூறத்தாழ்வான். அவருக்கு அமைந்த பெருமை என்ன? இத்தனை நாள் இந்த நூலோட பெருமையை பார்த்துட்டோம். இந்த நூல்ல சொல்லப்பட்ட விஷயம் பெரிய பிராட்டியார் வைபவம்,
அதையும் நாம பார்த்துட்டோம். இந்த ஆழ்வானுடைய வைபவம் என்ன? அது வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதாக இருக்கிறது. அருவாஞ்சோ யதபத சரஜித் துவந்த்வம் ஆசிரித்ய பூர்வே மூர்த்தனா யஸ்யான் அவயமுபகதா தேசிகா முக்திமாபுஹு சோயம் ராமானுஜ முனிரபி ஸ்வீய முக்திம் கரஸ்தாம் யத் சம்பந்தாது அனுமதகதம் வர்ணியதே பூரநாதா. அதாவது எம்பெருமானாருக்கு பின்புள்ள ஆச்சாரியர்களுக்கு யாருடைய திருவடி தாமையாலே சம்பந்தம் பெற்றதோ, முன்னுள்ள ஆச்சாரியர்களுக்கு எவருடைய திருமுடியாலே சம்பந்தம் பெற்றதோ, ஆக எம்பெருமானாருக்கு முன்புள்ள ஆச்சாரியர்கள், எம்பெருமானாருக்கு முன்புள்ள அவருடைய ஆச்சாரியர் ஸ்ரீ பெரிய நம்பிகள், அந்த பராங்குஷதாசர், அந்த ஆளவந்தார் தொடங்கி நாதமுனிகள் வரைக்கும் அவர்களுக்கு மோட்சம் கிடைத்தது எம்பெருமானாருடைய திருமுடி சம்பந்தத்தாலே. எம்பெருமானுடைய அந்த திருமுடி, அந்த தலை, அது ஸ்ரீ பெரிய நம்பிகள் திருவடியில இருக்கு. பெரிய நம்பிகளுடைய அந்த திருமுடி, அவருடைய தலை ஸ்ரீ ஆளவந்தார் திருவடியில இருக்கு. இப்படி போய் போய் நாதமுனிகள் திருவடியில இத்தனை ஆச்சாரியருடைய திருமுடியும் இருக்கு. அது எம்பெருமானாருடைய திருமுடி சம்பந்தம்னா எம்பெருமானார் காலத்துக்கு முற்பட்ட ஆச்சாரியர்கள். அதே போல எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தத்தாலே மோட்சம், அது எம்பெருமானாருக்கு பிற்பட்ட ஆழ்வான், ஆண்டான், எம்பார், பட்டர், நஞ்சி நம்பிள்ளை தொடங்கி ஸ்ரீ மணவாள மாமணிகள் பரியந்தம். இப்படி அந்த உடையவர் சம்பந்தத்தினாலே இந்த பூர்வாச்சாரியர்கள் வர்க்கமே, இந்த ஆச்சாரிய வம்சமே இது நித்திய பூதியான பரமபதத்தை அடைந்தன. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானாராகிய அந்த எதிராஜருக்கு யாருடைய சம்பந்தத்தாலே மோட்சம் என்றால் இந்த கூரத்தாழ்வான் சம்பந்தத்தாலே. சோயம் ராமானுஜ முனிரபி ஸ்வீய முக்திம் கரஸ்தாம் எத் சம்பந்தாது அனுமத கதம் வர்ணியதே கூரநாதா. உடனே கேட்டார், நான் பெற்ற பேரு நானூறானுக்கும் பிறப்பினும் கேட்டார் காஞ்சி அருளாளன்ட்ட. உடனே சொன்னாராம், உம்முடைய சம்பந்திகளுக்கும் மோட்சம் கொடுத்தார். உடனே எம்பெருமானாருக்கு ஆனந்தம், தன்னுடைய மேல்வஸ்திரத்தை எடுத்து போட்டு பிடிச்சாராம். ஆழ்வான், உம்ம சம்பந்தத்தாலே அடியேனுக்கும் மோட்சம் கிடைச்சது. இப்பதான் பார்த்தோம், அந்த எம்பெருமானாருடைய திருமுடி சம்பந்தத்தால எம்பெருமானாருக்கு முன்புள்ள ஆச்சாரியர்களும், எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தத்தாலே எம்பெருமானாருக்கு பிற்பட்ட ஆச்சாரியனுக்கும் மோட்சம்னு பார்த்தோம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானாருக்கே சோயம் ராமானுஜ முனிரபி ஸ்வீய முக்திம் கரஸ்தாம் எத் சம்பந்தாது அனுமத கதம் வர்ணியதே கூரநாதகா. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானாரே, ஆழ்வான் உன் சம்பந்தத்தாலே, உம்முடைய சம்பந்தத்தாலே யாமும் வீடு வீடு பெற்றோம்னு சொன்னோம்னா, அப்பேற்பட்ட அந்த கூரத்தாவுடைய பெருமையை யாரும் வர்ணிக்க முடியாது. அந்த பெருமை, அந்த ஆழ்வானுடைய வைபவம் வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாவதாக இருக்கிறது. இப்படி இந்த ஸ்ரீஸ்தவத்துல ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஆழ்வானுடைய திருவடி சம்பந்தத்தால நம்ம எல்லாருக்கும் ஆழ்வானுடைய திருவடி சம்பந்தம் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த ஆழ்வானுடைய திருவடி சம்பந்தத்தால இந்த ஸ்ரீஸ்தவம் தொடங்கி சுந்தரபாகு ஸ்தவம் வரைக்கும் பஞ்சஸ்தவத்துல ஒரு ஸ்தவத்தை நாம சந்த வகுப்புல கத்துண்டோம். இந்த ஸ்லோகத்தை அதற்குண்டான அர்த்த விசேஷத்தையும் பார்த்தோம். மேற்கொண்டு மிச்சம் இருக்கிற அந்த 4 ஸ்தவங்கள், அதையும் பரிபூர்ணமா அந்த ஸ்லோகங்களை நாமும் கற்று பின்பு அதற்குண்டான பொருள்களையும் அறிந்து கொள்ளணும்னு அந்த ஆழ்வானுடைய திருவடிகளையே பிரார்த்தித்து இந்த ஸ்ரீஸ்தவம், இந்த ஸ்தோத்திர கிரந்தத்தோட இந்த உபன்யாசத்தை இப்போது நாம் முடித்துக் கொள்ளலாம். இனி மேற்கொண்டு வருகின்ற காலங்கள்ல வேறு வேறு உபன்யாசங்கள், அது ஸ்தோத்திரமோ அருளிச்செயலோ, அதை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல 1 மணி நேரம் தான், அதற்கு மேல யாரையும் உத்தேசியமா அதுக்கு மேல யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டோம். இந்த 1 மணி நேரத்துல அந்த சந்த வகுப்புல வரக்கூடிய அந்த 60 பேரும் இந்த உபன்யாசத்துக்கு வந்து நாம் கற்றுக்கொண்ட அந்த பாசுரங்களுக்கு, அந்த ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நன்றாக தெரிந்து கொண்டார், அறிந்து கொண்டால் அந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்கின்ற காலத்துல ரொம்ப அற்புதமாக ருச்சிக்கும். அர்த்தத்தோட அந்த பொருளோட மனசுல சேர்ந்து சேவிக்கின்ற காலத்துல அதனுடைய ருச்சி, அதனுடைய சுவையே தனியாக இருக்கும். இனி மேற்கொண்டு வருகின்ற காலத்துல எல்லோருமா வந்து அப்பேற்பட்ட இந்த சத்சங்கத்துல இந்த அர்த்த விசேஷங்கள்லாம் கேட்டு நாமும் சத்தை பெறுவோம்னு சொல்லி ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.
ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.